புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு அதிமுக என்கிற தனி கட்சியை தொடங்கினார். அந்த சமயங்களில் மக்களை இன்னும் நேரடியாக சந்திக்கும் விதமாக தன்னை சார்ந்தவர்களின் திருமண விசேஷங்களுக்கு கூட தனது மனைவியுடன் சென்று வந்தார் எம்ஜிஆர். அப்படி ஒருமுறை கோவையில் நடைபெற்ற திருமண விசேஷத்திற்கு சென்று கலந்து கொண்ட எம்ஜிஆர் திருமணம் முடிந்து சில நிமிடங்கள் மேடையின் முன்னால் அமர்ந்திருந்தவர் பிறகு கிளம்பி தாம்பூல பையை பெற்றுக்கொண்டு செல்வதற்காக வாசலுக்கு வந்தார். அப்போது ஒரு குரல் அவரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியது. அதை கேட்டதும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல் மீண்டும் தனது இருக்கையிலே வந்து அமர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் அங்கிருந்து நகராமல் அமர்ந்திருந்தார். யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர்? எதனால் எம்ஜிஆர் அப்படி கட்டி போட்டது போல் அமர்ந்தார்? அதேபோல் எம்ஜிஆரின் பாடல்கள் என்றாலே அது தனி பாடலாக இருக்கட்டும் அல்லது டூயட் பாடலாக இருக்கட்டும், அவ்வளவு ஏன் சோக பாடலாக இருந்தாலும் கூட எம்ஜிஆர் ஒரு இடத்தில் சில நொடிகள் கூட நிற்காமல் நடந்து கொண்டோ அல்லது ஓடிக்கொண்டோ தான் பாடிக்கொண்டிருப்பார். அவரது ஸ்பெஷாலிட்டியே அப்படி ஓடியபடியும் ஆடியபடியும் பாடுவதுதான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஓடாமல் ஆடாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்தபடி ஒரு பாடலில் நடித்துள்ளார் என்பது ரசிகர்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை. அந்த பாடலுடன் இப்படி எம்ஜிஆரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய குரலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் உட்கார்ந்தபடி மட்டுமல்ல, ஒரு பாடல் முழுவதுமே படுத்துக்கொண்டு ஆடியபடியே நடித்துள்ளார் என்பதும் பெரும்பாலும் வேறு எந்த நடிகரும் செய்திராத ஒரு சாதனை. தவிர எம்ஜிஆரும் அப்படி ஒரே ஒரு படத்தில் ஒரு பாடலில் மட்டும்தான் நடித்திருக்கிறார். அதுவும் என்ன பாடல் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி கோவையில் ஒரு திருமண வீட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த போது முன் வரிசையில் தனது மனைவியுடன் அமர்ந்தார். ஒரு பக்கம் திருமண நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்தன. அந்த சபையில் இன்னொரு பக்கம் கோவையில் உள்ள ஒரு பிரபலமான இசை கச்சேரி குழு மேடையில் பாடல்களை இசைத்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் ஓரிரு பாடல்களை சம்பிரதாயத்திற்காக கேட்டவர் அங்கிருந்தவரிடம் சரி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மனைவியுடன் எழுந்து வாசலை நோக்கி நடக்க தொடங்கினார். அப்போது அந்த ஆர்கெஸ்ட்ரா குழுவில் பாடுவதற்காக கோவை முரளி என்கிற ஒரு பாடகர் வந்திருந்தார். மேடையில் வேறு ஒருவர் பாடிக்கொண்டிருந்ததால் அடுத்த பாடல் வரும் வரை பக்கத்தரையில் அவர் காத்திருந்தார். அந்த சமயத்தில்தான் எம்ஜிஆர் கிளம்பி செல்கிறார் என்கிற தகவல் அவருக்கு வந்தது. சரியாக முதலில் பாடிக்கொண்டிருந்தவர் பாடலும் முடிந்தது. எம்ஜிஆரை பார்த்துவிட வேண்டும், எப்படியாவது அவர் முன் பாடிவிட வேண்டும் என்று நினைத்து வேகமாக வந்த கோவை முரளி ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே என்கிற பாடலை உச்சக்கட்ட குரலில் ராகம் போட்டு இழுத்தபடி பாடத் தொடங்கினார். சரியாக அப்போதுதான் வாசலில் தாம்பூலப்பை வழங்குபவரிடம் சென்று அதை பெற்றுக்கொள்ள நின்று கொண்டிருந்த எம்ஜிஆர் இந்த கான குரலை கேட்டு யார் அது என்று திரும்பி பார்த்தார். மேடையில் யாரோ புதிதாக பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து இந்த குரலால் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் வெளியே செல்லாமல் மீண்டும் தனது மனைவியை அழைத்து கொண்டு தான் அமர்ந்திருந்த அந்த இடத்திற்கே வந்து அமர்ந்தார். எம்ஜிஆரின் இந்த செயலை அவருடன் வந்திருந்தவர்கள் மிகவும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பாடிக்கொண்டிருந்த கோவை முரளிக்கு கிளம்பி சென்ற எம்ஜிஆர் இப்படி திரும்பி வந்ததும் ஆச்சரியம் என்பதுடன் மகிழ்ச்சியும் அளித்ததால் உற்சாகமாக பாடத் துவங்கினார். அவர் அந்த பாடலை பாடி முடிப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் தன்னிடம் அருகில் இருந்தவரிடம் ஒரு துண்டு சீட்டில் இன்னொரு பாடலின் பெயரை எழுதி கொடுத்தார். அந்த பாடலை பாடி முடிப்பதற்குள்ளாகவே அடுத்த பாடலின் சீட்டு கோவை முரளியிடம் வந்து சேர்ந்தது. எம்ஜிஆரே விரும்பி தன்னை பாட சொல்லி அடுத்தடுத்த பாடலை கேட்கிறார் என்றதும் உற்சாகமான கோவை முரளி ஒவ்வொரு பாடலையும் ரொம்பவே இனிமையுடன் பாடத் தொடங்கினார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 10 பாடல்களை எம்ஜிஆர் விடாமல் தொடர்ந்து எழுதி கொடுத்து கொண்டே இருந்தார். அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் எம்ஜிஆர் பாடி நடித்த பாடல், மற்ற எல்லாமே வேறு நடிகர்கள் நடித்த பாடல்கள் தான். இப்படி 10 பாடல்களை கேட்டு முடித்ததுமே எம்ஜிஆர் கிளம்புவதற்காக எழுந்ததும் அந்த பாடகர் கோவை முரளியை தன்னிடம் அழைத்தார். எம்ஜிஆரிடம் வந்து அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற கோவை முரளியிடம், இவ்வளவு நாளா நீ எங்கேயா இருந்த? உன்ன மாதிரி ஆட்கள் தானே சினிமாவில் வந்து பாட வேண்டும். நீ நாளைக்கு சென்னைக்கு ராமவரம் தோட்டத்திற்கு வந்து என்னை பார்க் என்று கூறினார். கோவை முரளிக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே சமயம் எம்ஜிஆர் வர சொன்னாலும் அங்கே சென்றால் அப்படியெல்லாம் அவரை உடனே பார்க்க அனுமதித்து விடுவார்களா என்கிற சந்தேகம் இருந்ததால் உடனே, ஐயா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார்களே என்று எம்ஜிஆரிடம் கூறியுள்ளார். அதனை புரிந்து கொண்டு சிரித்த எம்ஜிஆர் அங்கேயே ஒரு பேப்பரில் கோவை முரளி தன்னை பார்ப்பதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பி சென்றார்.
அதன்படியே மறுநாள் ராமவரம் தோட்டத்திற்கு நேரில் சென்றார் கோவை முரளி. அவர் எதிர்பார்த்தது போலவே வாசலிலிருந்து உள்ளே எம்ஜிஆரை சந்திப்பதற்குள் பல தடைகள் இருந்தாலும் எம்ஜிஆர் கைப்பட எழுதி கொடுத்த கடிதம் அவரை தடங்கல் இல்லாமல் எம்ஜிஆரை சந்திக்க உதவியது. எம்ஜிஆரும் அவரை பார்த்து வரவேற்று சாப்பிட சொன்னதுடன் அவர் கையில் 10,000 ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்தார். அப்போது அவர் பல்லாண்டு வாழ்க்கை என்கிற படத்தில் நடித்து வந்தார். அந்த படத்திற்கு KV மகாதேவன் இசையமைப்பாளராக இருந்தார். அப்போது மயிலாப்பூரில் இந்த படத்திற்கான பாடல்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் KV மகாதேவன். எம்ஜிஆர் கோவை முரளியிடம், நீங்கள் சென்று KV மகாதேவனிடம் நான் சொன்னதாக கூறி இந்த படத்தில் ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவர் சொன்னபடியே கோவை முரளியும் KV மகாதேவனை சென்று சந்தித்துள்ளார். ஆனால் வாய்ப்பு கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. KV மகாதேவன் அவரிடம், நீ BA படித்திருக்கிறாய், நீ எதற்காக அப்பா இப்படி சினிமாவிற்கு வந்தாய்? நல்ல ஒரு வேலையை பார்த்து கொண்டு இதை பார்ட் டைமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாடலை பாடுவதற்காக ஏற்கனவே KJ யேசுதாஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார். உனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு தருகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்து விட்டார். அப்படி KJ யேசுதாஸ் பாடிய அந்த பாடல்தான் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்கிற சமூக சிந்தனை கொண்ட அற்புதமான பாடல். அந்த பாடலின் துவக்கத்தில் அருமையான 2 திருக்குறள்கள் அற்புதமான ராகத்தில் இடம்பெற்றிருக்கும். திருக்குறளை இப்படி ராகமாக சினிமா பாடல்கள் வடிவில் சேர்த்து இணைத்து தந்திருந்தார்கள் என்றால் இன்று அத்தனை குறள்களும் அத்தனை பேருக்குமே மனப்பாடமாகி இருக்குமே என்று சொல்லும் அளவிற்கு அந்த பாடல் மிகவும் பிரபலமானது. அந்த பாடலில்தான் எம்ஜிஆர் ஒரே இடத்தில் அமர்ந்தபடி கைகளை கட்டியபடி இந்த பாடலை பாடுவார். படத்தில் அவருக்கு ஜெயிலர் கதாபாத்திரம் என்பதால் சில கைதிகளை திருத்துவதற்காக தன் வீட்டிற்கு அழைத்து வந்து பணிகளை செய்ய நியமித்திருப்பார். அவர்களை எல்லாம் திருத்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கும். எம்ஜிஆர் இப்படி அமர்ந்தபடியே பாடிய ஒரே பாடல் என்றால் அது இதுதான். அதே போலதான் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் திரைப்படம் படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்று வந்தது. படத்தின் கதாநாயகியான KR விஜயா ஊட்டியில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற போதெல்லாம் கோவையிலிருந்து அவர் தனி ஹெலிகாப்டரில் ஊட்டி படப்பிடிப்புக்கு தினசரி வந்து கலந்து கொண்ட நிகழ்வு அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த சமயத்தில் இந்த படத்தில் KV மகாதேவன் இசையில் TMS மற்றும் P சுஷிலா பாடிய நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்கிற ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. இந்த பாடல் காட்சியை வழக்கம் போல படமாக்க வேண்டாம் என நினைத்த படத்தின் இயக்குனர் MA திருமுகம் இதை வித்தியாசமாக படமாக்க நினைத்தார். அதற்காக எம்ஜிஆரிடம் ஒரு ஐடியாவையும் கூறினார். சொல்ல போனால் இந்த பாடல் காட்சிக்கு நடன இயக்குனரே தேவைப்பட்டிருக்காது என்று சொல்லலாம். அதாவது 2 மரங்களில் தனித்தனியாக ஒரு ஆள் படுக்கும் அளவிற்கு வலைப்பின்னல் ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டார்கள். அதில் ஒன்றில் எம்ஜிஆர் படுத்துக்கொள்ள, இன்னும் ஒன்றில் KR விஜயா படுத்துக்கொண்டார். இப்போது 2 ஊஞ்சலையும் ஆட்டிவிட அதில் படுத்துக்கொண்டே இவர்கள் இருவரும் கை கால்களை ஆட்டி ரொமான்ஸ் செய்தபடி பாடும் விதமாக இந்த பாடல் படமாக்கப்பட்டது. பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது. அந்த வகையில் எம்ஜிஆர் அங்கே இங்கே ஓடி ஆடாமல் படுத்தபடியே நடித்த ஒரே பாடல் என்றால் அது இது மட்டும்தான். இப்படி அந்த 2 பாடல்களுக்கும் இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் உள்ளது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பெருமை தரும் விஷயம் என்பதில் சந்தேகமில்லை.